ஹாய், திஸ் இஸ் வேல்யூ அப்டேட்ஸ் யூடியூப் சேனல். நம்ம வேல்யூ அப்டேட்ஸ் யூடியூப் சேனல் வந்து எக்ஸ்க்ளூசிவாக வந்து லா வந்து மக்களுக்கு எஜுகேட் பண்ணிகிட்ருக்கோம். கேஸ் லா, ப்ரொசீஜர்ஸ் அண்ட் சம் அதர் ரிலேட்டிங் டு த லா வந்து நம்ம டீச் பண்ணிகிட்ருக்கோம். மக்கள் சட்டம் தெரிஞ்சுக்கட்டும் அப்படிங்கிறதுக்காக அவசியமான விஷயங்களையும் வந்து பதிவு பண்ணுறோம். சட்ட ரீதியானது இன்றைக்கி நம்ம வந்து பார்க்க போகிறது என்ன அப்படின்னு நம்ம பார்க்கலாம். அதற்கு முன்னாடி வந்து சப்ஸ்கிரைபர் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை வந்து ப்ரெஸ் பண்ணிடுங்க. அப்போ தான் நோட்டிஃபிகேஷன் வரும். நீங்கள் சட்டங்கள் வந்து டெய்லி ஒரு வீடியோ அப்லோட் பண்ணுறோம், அந்த ஒரு வீடியோவை வந்து நீங்கள் பார்க்கலாம். அதன் மூலமாக சட்டத்தை வந்து அறிந்து கொள்ளலாம். மற்றவங்களுக்கு வந்து ஷேர் பண்ணுறதுனால வந்து அவங்களும் சட்டம் தெரிஞ்சுக்கிடுவாங்க. சட்டம் வந்து மக்களுக்கு வந்து மக்களுடைய இதை வந்து மேம்படுத்தும், வாழ்க்கை திறனை மக்களை இன்லைட் பண்ணும். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வந்து பிறப்பு சான்றிதழ் வந்து எதற்காக அவசியம், என்னென்ன முக்கியமான விஷயம் வந்து பிறப்பு சான்றிதழில் இருக்குது அப்படிங்கிறத வந்து நம்ம தெரிஞ்சுக்கிட போகிறோம். அதாவது இன்றைக்கி தான் டாப்பிக்கு, பிறப்பு சான்றிதழுடைய விளக்கம் தான் டாப்பிக்கு. அதாவது இந்தியாவில் வந்து பிறப்பு சான்றிதழ் என்பது ஒரு முக்கிய ஆவணமாகும். இது அடையாளம் ஆவணமாகும். இது அடையாளம், வயது மற்றும் குடியுரிமைக்கான சட்டப்பூர்வ சான்றாக செயல்படுகிறது. பள்ளி சேர்க்கை, ஓட்டுநர் உரிமங்கள் மற்றும் பாஸ்போர்ட்டுகளை பெறுதல், சொத்துரிமைகளை பெறுதல் மற்றும் அரசு வேலைகளுக்கு விண்ணப்பித்தல் உள்ளிட்ட பல்வேறு நோக்கங்களுக்காக இது அவசியம். கூடுதலாக சமூக பாதுகாப்பு சலுகைகள் மற்றும் பிற உரிமைகளை பெறுவதற்கு இது தேவைப்படுகிறது. இந்த பிறப்பு சான்றிதழை வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணுறது என்ன ஆக்ட்னு பார்த்தீங்க அப்படின்னா, பிறப்பு மற்றும் இறப்பு சட்டம் 1969 இருக்கு. அந்த சட்டத்தில் மூலமாக தான் வந்து பிறப்பு சான்றிதழ்ங்கிறத வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணி என்ஃபோர்ஸ் பண்ணி நமக்கு வந்து பிறப்பு சான்றிதழ் வந்து இந்தியன் கவர்மெண்ட் வந்து கொடுத்துட்ருக்காங்க. பிறப்பு சான்றிதழ் மூலமாக வந்து பாப்புலேஷனை வந்து அவங்க வந்து தெரிஞ்சுக்கிட்டு வர்றாங்க. தொடர்ச்சியாக பார்க்கலாம். இது வந்து பிறப்பு சான்றிதழாக அடையாளம், வயது மற்றும் குடியுரிமைக்கான சான்று. பிறப்பு சான்றிதழ் என்பது ஒரு நபரின் அடையாளம், வயது மற்றும் குடியுரிமையை நிறுவும் ஒரு முக்கியமான ஆவணமாகும். பல்வேறு அரசு மற்றும் தனியார் சேவைகளுக்கு விண்ணப்பிக்கும் போது இந்த விவரங்களை இது முதன்மை சான்றாக செயல்படுகிறது. பல்வேறு அரசு மற்றும் தனியார் சேவைகளுக்கு அவசியமாக தேவைப்படுகிறது. கல்வி, பள்ளிகள் மற்றும் கல்லூரிகளில் சேருவதற்கு இது ஒரு கட்டாய ஆவணமாகும். அரசு வேலைகள், அதாவது அரசு வேலைகள் மற்றும் பிற அரசு தொடர்பான சேவைகளுக்கு விண்ணப்பிக்க பிறப்பு சான்றிதழ் அவசியமாக தேவைப்படுகிறது. பாஸ்போர்ட் மற்றும் விசா, வெளிநாட்டு பயணத்திற்கான பாஸ்போர்ட் மற்றும் விசாக்களுக்கு விண்ணப்பிக்க பிறப்பு சான்றிதழ்கள் அவசியம். ஓட்டுநர் உரிமம் பெற, ஓட்டுநர் உரிமம் பெறுவதற்கு இது ஒரு தேவையான அத்தியாவசிய அவசியமான ஆவணம். சொத்து உரிமைகள், இது பரம்பரை உரிமை நிலைநாட்டவும் சொத்துக்களை கோரவும் பயன்படுகிறது பிறப்பு சான்றிதழ். அது இருந்தால் தான் வந்து நீங்கள் அந்த குடும்பத்தினுடைய வாரிசு என்பதை ஸ்டார்டிங்கில் எஸ்டாப்ளிஷ் பண்ணுறதே பிறப்பு சான்று தான். திருமணம், திருமணத்திற்காக வயது தகுதியை நிரூபிக்க இது அவசியம் ஆகிறது. சமூக பாதுகாப்பு நன்மைகள், சமூக பாதுகாப்பு சலுகைகள் மற்றும் பிற அரசு திட்டங்களை பெறுவதற்கு இது அவசியம். பிற அடையாள ஆவணங்கள், அதாவது ஆதார் அட்டைகள், பேன் அட்டைகள் மற்றும் அரசாங்கத்தால் வழங்கப்பட்ட பிற அடையாள ஆவணங்களுக்கு விண்ணப்பிக்கும் போது இந்த பிறப்பு சான்றிதழ் அடையாள சான்றாக பயன்படுத்தப்படுகிறது. சுகாதாரம், சுகாதார சேவைகளை அணுகுவதற்கும் பிறப்பு சான்றிதழ் அவசியமாக இருக்கிறது. சட்டம் மற்றும் சட்ட ரீதியான முக்கியத்துவங்கள், பிறப்பு மற்றும் இறப்பு பதிவு சட்டம் 1969 கீழ் பிறப்புகளை பதிவு செய்வது கட்டாயமாகும். பிறப்பு சான்றிதழ் என்பது சட்டப்பூர்வமாக அங்கீகரிக்கப்பட்ட ஆவணமாகும். இது ஒரு தனிநபரின் பிறப்பு விவரங்களுக்கு
அதிகாரப்பூர்வ சான்றாக அமைகிறது என்பது மிகவும் முக்கியமானது. வெளிநாடு வாழ் இந்தியர்களுக்கு அதாவது NRI என்பவர்களுக்கு பிறப்புச் சான்றிதழ், குடியேற்ற செயல்முறைகள் மற்றும் அவர்களின் வசிக்கும் நாடுகளின் பிற அதிகாரப்பூர்வ நோக்கங்களுக்காக பிறப்புச் சான்றிதழ் மிகவும் முக்கியமாக கருதப்படுகிறது. இந்த பிறப்பு மற்றும் இறப்பு பதிவு சட்டம் 1969 என்பது ஒரு இந்திய சட்டம். இது பிறப்பு மற்றும் இறப்புகளை பதிவு செய்வதற்காக ஏற்பாடுகளை வழங்குகிறது. இது அனைத்தும் பிறப்பு மற்றும் இறப்புகளையும் பதிவு செய்ய வேண்டிய கட்டாய விதிகளுக்கு சட்டத்திற்குள் உள்ளடக்கி உள்ளது. அதனால் பிறப்பு மற்றும் இறப்பு சட்டம் 1963 வழியாகத்தான் நாம் பிறப்புச் சான்றிதழை பெறுகிறோம். மற்றும் பிறப்புச் சான்றிதழை பெற தவறிவிட்டார்கள் என்றால் பல பிரச்சனைகளை பின்பு சந்திக்க வேண்டி இருக்கும். பிறப்புச் சான்றிதழ்களை மிகவும் தாமதமாக அப்ளை பண்ணி விடுகிறோம். அதாவது 5 வருடம் ஆகிவிடலாம், 10 வருடம் கழித்து வாங்க பிறப்புச் சான்றிதழ் வாங்காமல் இருந்திருக்கலாம் முற்காலத்தில். அப்படி இருக்கும் பொழுது உங்களுக்கு நீங்கள் முறையிட்டு கேட்டால் கூட கவர்மெண்ட் ஆஃபீஸில் பிறப்புச் சான்றிதழ் கொடுக்க மாட்டாங்க. எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, இவ்வளோ நாள் ஆகி போச்சு, நீ பிறந்ததுக்கு உண்டான என்ன, எங்கே பிறந்த, என்ன ஹாஸ்பிட்டலில் பிறந்த அப்படிங்கிறத தெரியலை அப்படின்னு சொல்லி கொடுக்க மாட்டாங்க. அப்படி கொடுக்கல அப்படின்னா, நீங்கள் பிறப்புச் சான்றிதழ் இல்லை அப்படின்னா இப்போ நம்ம சொன்ன எதுவுமே நீங்கள் பண்ண முடியாது. ஒரு வெளிநாடுக்கு போகணும் கட்டாயம் இருக்குது அப்படின்னா வெளிநாடுக்கு போக முடியாது, பாஸ்போர்ட் வாங்க முடியாது, விசா வாங்க முடியாது. 5 வருடம் 10 வருடம் ஆகிவிட்டது என்றால் எப்படி வாங்க வேண்டும் என்ற முறை இருக்கிறது. அதாவது மாவட்ட நீதிமன்றத்திற்கு சென்று மாவட்ட நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்து அந்த வழக்கின் மூலமாக நீங்கள் உத்தரவு வாங்கி அந்த உத்தரவை வைத்துத்தான் பின்பு நீங்கள் பிறப்புச் சான்று வாங்குவது போல் வந்துவிடும். அதனால் பிறந்த உடனேயே பொதுவாக தற்போது நிலைமைப்படி அனைத்து மருத்துவமனைகளும் அந்த ஃபார்மை ஃபில் செய்து சப்மிட் பண்ணிடுறாங்க. பட் ஆனால் ஏதோ ஒரு காரணத்தில், ஏதோ ஒரு அர்ஜென்சியில் யாருக்காவது சப்மிட் பண்ணாமல் விட்டுட்டாங்க, நீங்களும் அதை அப்படியே விட்டுட்டீங்க, பிறப்புச் சான்றிதழே வாங்கலை அப்படின்னா நீங்கள் அத்தியாவசியமான ஒரு விஷயத்தை எதையுமே பெற முடியாது. குடிமகனாக இருக்கிறதுக்கு உண்டான ஒரு அடித்தளத்தையே இழந்து விடுவதற்குண்டான சூழ்நிலைகள் தான் இதில் எழும். அதனால் மருத்துவமனையில் பிறப்புச் சான்றிதழ் ஃபார்மை ஃபில் செய்ய மறந்துவிட்டாலும் நீங்கள் அதை மருத்துவமனையில் எடுத்து கூறி ஃபார்மை ஃபில் செய்து தகுந்த அத்தாரிட்டியிடம் சப்மிட் பண்ணி பிறப்புச் சான்றிதழை பெறுவது மிகவும் முக்கியமான விஷயம். பிறப்புச் சான்றிதழ், அதனால் தான் நாம் இந்த காணொலியை பதிவு செய்கிறோம். பிறப்புச் சான்றிதழ் மூலமாக என்னென்ன உங்களுக்கு பலன்கள் கிடைக்கிறது என்பதை நாம் சொல்லியிருக்கிறோம். எந்த சட்டத்தின் கீழ் பிறப்புச் சான்றிதழ் அளித்து கொண்டு வருகிறார்கள் என்பதையும் நாம் இதில் பதிவு செய்திருக்கிறோம். நம்முடைய வேல்யூ அப்டேட்ஸ் சட்டத்தை எக்ஸ்பிளைன் பண்ணி டீச் பண்ணிகிட்ருக்கோம். நம்மளுடைய வேல்யூ அப்டேட்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், வியூ பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். ஆல்ரெடி சப்ஸ்கிரைப் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா சோசியல் மீடியாவில் ஷேர் பண்ணுங்கள். மக்கள் அனைவரும் சட்டத்தை தெரிந்து கொள்ளட்டும். மிக்க நன்றி, வணக்கம்.